ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆஸ்திரேலியா வர்சஸ் ஸ்காட்லாண்டு ஃபஸ்ட்டு T20 மேட்ச் 2024. இதுவரையே ஆஸ்திரேலியா ஸ்காட்லாந்து சீரீஸில் ஆடினதில்லை. ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் T20 ஆடிருக்காங்க. அதுவும் இப்போ முடிஞ்ச வேர்ல்டு கப்பில் ரொம்ப க்ளோஸ் மேட்சாக போயிருக்கும். ஸோ அவங்களோட யூகேயில் இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸை வந்து ஸ்காட்லாந்து எப்போயுமே பயன்படுத்தியிருக்காங்க. அப்செட்ஸும் பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு குவாலிட்டியான டீம் தான். நிறைய ஸ்ட்ராங் பிளேயர்ஸுமே இருக்காங்க. அவங்களும் வெளியிலலாம் போய் டோர்னமெண்ட்ஸ் வேறு லீக்ஸ் வந்து ஆடுறாங்க. ஸோ ஒரு குவாலிட்டியான ஒரு மேட்சஸ் வந்து எதிர்பார்க்கலாம் இந்த சீரீஸில். ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து செப்டம்பர் 4 6:30 PM ஸ்டார்ட் ஆகுது. கிரேஜ் கிளப்பில் தான் வந்து இந்த மேட்சை நடத்துகிறாங்க. ஆல்ரெடி இங்கே நிறைய மேட்சஸ் வந்து நடத்தியிருக்காங்க. அது நெதர்லாந்து, ஸ்காட்லாந்து, அயர்லாந்து இவங்களுக்குள்ளே ஆடின மேட்சஸ் வந்து நடந்திருக்கு. அப்பப்போ இங்கிலாந்துமே வந்து ஆடிருக்காங்க. பிச்சை பொறுத்தவரையே பேசர்ஸ்க்கு அதிகமான ஹெல்ப் இருக்கக்கூடிய ஒரு பிச்சாக தான் இருக்கும். யூகேயை பொறுத்தவரையே ஸோ நமக்கு தெரியும் எப்படி இங்கிலாந்துக்குள்ளே எல்லா பிச்சஸ் இருக்கோ அதே செட்டப்பில் தான் மோஸ்ட்லி அயர்லாந்து, அதுக்கப்புறம் நெதர்லாந்து, ஸ்காட்லாண்ட்லேயுமே இருக்கும். ஸோ நெதர்லாந்து கொஞ்சம் மாற்றமாக இருந்தாலும் ஓவரால் மற்ற பிச்சர்ஸ் ஸ்காட்லாண்டு, அயர்லாந்து பார்க்குறப்ப ஈக்குவலாக இருக்க வாய்ப்புகள் இருக்கும். மழை பெய்யறதுக்கான சான்ஸ் இருக்குன்னா இப்போ வரையும் எந்த அப்டேட் இல்லை, ஆன் டைமில் பார்த்துக்கோங்க. பட் கண்டிப்பாக இந்த சீரீஸ் வந்து ஒரு குவாலிட்டியான சீரீஸாக இருக்கும். ஸ்காட்லாண்டு வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல டீம் தான் செட் பண்ணியிருக்காங்க. பார்ப்போம் எப்படி ஆடுறாங்கன்றதை. ஸோ அந்த வேர்ல்டு கப் மேட்ச் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும்னா நீங்கள் வந்து ஸ்கோர் கார்டு அடித்தா தெரியும். பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன், டாப்பில் கொஞ்சம் ஏர்லி விக்கெட்ஸ் போயிருக்கும். மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ், ட்ரைவர்ஸ் ஹெட் ஓரளவுக்கு வந்து ஹிட் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப கடைசியில் போய் தான் சேஸ் பண்ணியிருப்பாங்க. அது 186 சம்திங், கிட்டத்தட்ட 180க்கு மேலே வந்து ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க ஸ்காட்லாண்டு. அதில் இந்த மெக்மூலமன், ஸோ மெக்குலமனை பொறுத்தவரையாக பயங்கரமான ஒரு ஹிட்டிங் கொடுத்துருப்பாரு. அவர் ஆல்ரவுண்டர். ஸோ சடனாக 1 இயருக்கு முன்னாடி ஒரு ஃபேமஸான ஒரு பிளேயர் ஸ்காட்லாண்டில். முன்சியுமே ஓரளவு டீசென்ட் டச்சில் இருக்கார். ஸோ க்ளோஸ் மேட்சாக போயிருக்கும். ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை ஸ்காட்லாண்ட் கொடுத்துருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி கூட இந்த சீரீஸுமே வந்து இப்போ கண்டக்ட் பண்ணலாம். ஸோ 15 மேட்ச் வந்து இங்கே இந்த கிரவுண்டில் நடந்திருக்கு. அதில் 11 மேட்ச் ஃபஸ்ட் பண்ண டீம் தான் ஜெயிச்சிருக்காங்க. டாஸ் அட்வான்டேஜும் இருக்கும். ஆவரேஜும் உங்களுக்கு 175 இருக்குது. பக்காவான ஒரு பேட்டிங் விக்கெட்டாக தான் இருக்கும். ரெண்டு சைடுமே பேட்டிங் நல்லா ஆடலாம். கண்டிப்பாக நிறைய நியூ பிளேயர்ஸ்க்கு வந்து சான்ஸ் கொடுத்துருக்காங்க ஆஸ்திரேலியன் தரப்பில். ஸோ ஸ்டெடியாக அவங்க ஆடிட்டு இருந்த பிளேயர்ஸ், ஒரு சில பிளேயர்ஸ் இல்லாமல் இப்போது ஜாக் ஃப்ரேசருக்கு வந்து வாய்ப்புன்றது கொடுக்க போகிறாங்க. அதேமாதிரி பிரேட்லெட் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நேத்தன் எல்லிஸுக்கு கரெக்டான டெத் பவுலிங்கான சான்ஸ் கிடைக்கும். கேமரன் க்ரீனை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. சான் ஆபர்ட் வந்து உள்ளே வந்திருக்காரு. ஸோ பார்க்கலாம். 11 சேஞ்ச் ஆப்லேயுமே ஒரு பிளேயரை நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஜிஎஸ்டியும் கிடையாது, டிடிஎஸும் கிடையாது. டிடிஎஸ் வந்து எந்த ஒரு எதுவுமே கிடையாது, ரூல்ஸ் எதுவுமே இல்லை. நீங்கள் வித்ட்ரா பண்ணால் டேரெக்டாக உங்களுக்கு அமௌண்ட் வந்து பேங்க்கே வந்துடும். ஸ்மால் லீக்கும் பெஸ்ட்டான ஆப்பு. ட்ரை பண்ணி பாருங்கள். 2K டக்குன்னு ரெஃபரோட பயன்படுத்திக்கோங்க. எந்த ஒரு கண்டிஷன்ஸ், போனஸ் எதுவுமே இல்லாமல் நீங்கள் வித்ட்ரா பண்ணால் டேரெக்டாக உங்களுக்கு டிடிஎஸே பிடிக்காமல் உங்களுக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ விருப்பம் உள்ளவங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸ்காட்லாந்து விசஸ் ஆஸ்திரேலியா ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஒரிஜினல் சேனல் செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். அதுலேயுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி டெலகிராம் ஓப்பன் பண்ணுறோம், இந்த மாதிரி ஆப் லிங்க்ஸ்லாம் வந்து நம்ம கொடுத்துருப்போம். அதுக்கு கீழே பார்த்தோம்னா ஏதோ வந்து விளம்பரம் மாதிரி வரும். அது டெலகிராமோடது. அந்த சேனலில் ஜாயின் பண்ணி, இந்த சேனல் ஜாயின் பண்ணி, அமௌண்ட்டை கொடு அப்படின்றதுல எல்லாமே டெலகிராம் வந்து பர்சனலாக கொடுக்குற ஆட். அதில் யார் வேணால் ஆட் கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம கொடுக்குறது கிடையாது. யாரும் ஜாயின் பண்ணிடாதீங்க. நம்ம ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் தான் கொடுக்குறோம். நான் ஒவ்வொரு டைமே வந்து எதுனாலும் சொல்லிடுவேன். அதையும் வந்து பார்த்துக்குங்க. ECS T10 வந்து இப்போ கவர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ளே பண்ணுங்கள். ஆஃப்டர்நூன் மேட்சஸ் கொடுக்குறேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து ஸ்ப்ளிட் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். மினி GL, அதுக்கப்புறம் ஸ்மால் லீக்ஸில் வின்னிங்ஸுமே அப்டேட் பண்ணியிருக்கோம். அதேமாரி நம்ம நேமை யூஸ் பண்ணி யாராவது அமௌண்ட் கேட்டாலும் கொடுத்துறாதீங்க. நம்ம ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் தான். அதேமாரி டெலகிராமில் வரக்கூடிய விளம்பரங்கள் நம்ம கொடுக்கறது இல்லை. அது டெலகிராம்கிட்ட அமௌண்ட் கொடுத்தா அவங்களே வந்து ஆடு வந்து கொடுக்குறாங்க. அதை நம்பி யாரும் போய் வந்து ஜாயின் பண்ணிடாதீங்க. ஸோ கிளியர் கட்டாக சொல்லிட்டேன். நம்மக்கிட்ட நீங்கள் பேசவும் முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நம்ம டீம்ன்றது கொடுக்குறோம், அவ்வளோதான். ஸோ நம்ம நேமை வச்சு நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. நம்ம மெயில் இருக்குது, அதில் நீங்கள் ஏதாவது கொஸ்டின் பண்ணிங்கன்னா நம்ம அதில் ஆன்சர் பண்ணுவோம். அது மட்டும்தானே தவிர்த்து நம்ம டைரெக்டாக உங்ககிட்ட யாருக்கிட்டையுமே வந்து பேச மாட்டோம். அதையும் வந்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம நேமை யூஸ் பண்ணி யாராவது இது பண்ணால் எஸ்கேப் ஆகிக்கோங்க. அதேமாதிரி இந்த டெலகிராமில் எந்த சேனலில் இருந்தாலும் சரி, அதில் ஓடுற ஆட் எல்லாமே டெலகிராமாக கொடுக்குற ஆடு தான். அதை வந்து புரிஞ்சுக்கோங்க. ஸ்காட்லாண்டோட பிளேயிங் லோன் வந்து பார்ப்போம். ரீசன்ட் ஃபார்ம் டச்சுன்னு பார்த்தோம்னா முன்சியை பொறுத்தவரையும் நல்ல டச்சில் தான் இருக்கார். பட் ஆனால் அவர்கிட்ட ஒரு ப்ளஸ் என்னென்னா, ஹிட் பண்ணால் ஓரளவுக்கு செட் ஆகிட்டா ஏதோ ஒரு கேட்ச் ட்ராப் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கேமை எடுத்துகிட்டு போவார். அப்படி இல்லாட்டி இனிஷியலாகவே அவுட் ஆகக்கூடிய ஒரு பிளேயர். விக்கெட் கீப்பிங் கிராஸ் தான் வந்து விக்கெட் கீப்பிங் நிற்பார். ஸோ முன்சி விக்கெட் கீப்பிங் வந்து ஸ்டாண்ட் பண்ணுறதுன்றது வாய்ப்புகள் குறைவு தான். ஒரு ஹிட்டார் ஃப்ளாப் பிளேயர் தான் வந்து முன்சி.
பட் இந்த வேர்ல்டு கப்பில் ஆஸ்திரேலியா கூட ஆடுறப்போ அந்த மேட்ச்சில் நல்லாவே ஆடினார். ஆனால் நீங்கள் அவரோட நல்ல இன்னிங்ஸ் ஃபுல்லாமே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கேட்ச்ன்றது ட்ராப் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் கேமை எடுத்துகிட்டு போயிருப்பார். பட் மிகப்பெரிய ஒரு ஹிட்ரு, நல்ல பேஸ்பால் ஹிட் பண்ணக்கூடிய ஒரு பிளேயரு, ரொம்ப காலம் ஆடிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான் ஜான்ஸ். ஸோ மைக்கேல் ஜான்ஸு ஒரு டீசெண்டான ஒரு பிளேயர். பட் ஸ்டெடியாக ஓடிஎஸில் ஆடுறாரு. T20s அந்தளவு ரெக்கார்ட்ஸ் இருக்கானா கிடையாது. ரொம்ப ஒரு லோ பர்சன்டேஜ் பிக்காக தான் இருப்பார். நீங்கள் கிராண்ட் லீக்ஸில் வேணால் ஹை ரிஸ்க் எடுக்கணும் ட்ரை பண்ணுங்கள். மெக்மூலமன் ஸோ பயங்கரமான ஒரு பிளேயர். பவுலிங்கும் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். தேவைப்பட்டால் 2-3 ஓவர் பவுல் பண்ணலாம். போன டைம் வேர்ல்டு கப்பில் நடந்தப்போ இவர் தான் கிட்டத்தட்ட 60+ வந்து ஸ்கோர் பண்ணியிருப்பார். பயங்கரமான ஒரு இன்னிங்ஸ் ஆடியிருப்பார். அப்போ மிச்சல் ஸ்டார்க் இருந்தார். எல்லா மெயினான பவுலர்ஸுமே இருந்துமே வந்து பயங்கரமாக ஆடினார் மெக்மூலமன். ஸோ சப்போஸ் பவுலிங் போடுவார், இப்போ இவங்க 5 பவுலரோடு வராங்க, 6வது பவுலர் இவர் தான் அப்படின்னா கேப்டன் வைஸ் கேப்டனாக கூட ட்ரை பண்ணி பாருங்கள். பட் இப்போது கடைசியாக ஒரு கரேபியன் T10 நடந்துச்சு. அதில் பெரிய அளவில் அவர் ஃபார்மில் இல்லை. வந்தார், ஒரு 10 ரன் 20 ரன் அடித்து அவுட் ஆகிட்டே இருந்தார். பெரிய இன்னிங்ஸ் ஆடலை. பட் T20 ஓடிய ஃபார்மெட்னு வரப்போ குவாலிட்டியான பிளேயர் தான். ஸோ வேரிங்டன் பவுல்லாம் பண்ணுறதில்ல. ஒரு காலத்தில் இவருமே பயங்கரமான ஒரு ஆல்ரவுண்டராக இருந்தவர். இப்போது பட் பேட்டிங் மட்டுமே பண்ணிகிட்ருக்காரு. இவருமே ஆஸ்திரேலியா கூட லாஸ்ட்டாக ஆடினப்போ நல்லாவே ஆடியிருந்தார். குவாலிட்டி பிளேயர்ஸ் இந்த 2 பேருமே நல்லா பேஸையும் ஆடக்கூடியவங்க, ஸ்பின்னர்ஸையும் ஓரளவுக்கு டீசெண்டாக ஆடக்கூடிய பிளேயர்ஸ் தான். பட் என்னதான் இருந்தாலும் வெஸ்ட் இண்டீஸு, அதுக்கப்புறமா இங்கிலாந்து, அயர்லாந்து இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாமே லெக் ஸ்பின்னர்ஸ்க்கு தடுமாறி நம்ம மோஸ்ட்லி பார்த்துருக்கோம். ஆடம் ஜாம்பாவை கிராண்ட் லீக்கில் கேப்டன்ஷிப் கப்னா ட்ரை பண்ணுங்கள். UK அதில் இருக்கக்கூடிய டீம்ஸும் சரி, வெஸ்ட் இண்டீஸ் டீமும் சரி, இந்த டீம்ஸ் தான் இருக்கிறதுலே போராக ஹேண்டில் பண்ணுறவங்க. ஸ்பின்னர்ஸை ஏதாவது தப்பான ஷாட் ஆடுவாங்க, இல்லை ஸ்வீப் ஷாட் அதிகமாக இவங்க ட்ரை பண்ணுறதுனாலே LBW ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதனால் ஆடம் ஜாம்பா மெயின் ஸ்பின்னராக இருப்பார். மோஸ்ட்லி அவங்க ஆஸ்டன் ஆகர் இல்லாதனால காப்பர் கான்லியே உள்ளே எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அவர் ஸ்பின் பவுல் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி ட்ரைவர்ஸ் கட்டு ஸ்பின் பவுலராக இருப்பார். மோஸ்ட்லி பேசர்ஸ் தான் போவாங்க. ஆன் டைமில் பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல க்ரீனுக்கு பதிலாக காப்பர் கான்லி ஆடினார்னா அவர் தான் லெஃப்டாக மார்த்தடாக்ஸ் வீசுவார். ஆன் டைமில் வந்து பார்த்துக்கோங்க அவர் ஆடுறாருன்னு. அதே மாதிரி இங்கே ஒரு லெஃப்ட் ஆம் பேசரையுமே எடுத்திருக்காங்க. ஸோ அவருமே வந்து அந்த கரேபியன் மேக்ஸ் T10 ஆடின பிளேயர் தான். ஸோ பிரெண்டன் ஸ்காட் கொரியோ ஏதோ ஒரு பேருன்னு நினைக்கிறேன். ஸோ சரியாக ஞாபகம் இல்லை. அவரும் லெஃப்ட் ஆம் பிளேயர். மேபி கிறிஸ் சோலோ இல்லை ஷெரீஃபுக்கு பதிலாக அவர் ஆடினா ட்ரை பண்ணி பார்க்கலாம். டெத்லேயும் போடுவார், இனிஷியலாக போல் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் தான். யங்ஸ்டரு மேபி அவர் ஆடினா ஒரு கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். கேப்டன் வைஸ் கேப்டனாக கூட ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால். ஓவரால் இங்கே பார்த்தோம்னா கிராஸ் சுத்தமாக ஃபார்ம்லேயே இல்லை. ரொம்ப புவர் ஃபார்ம் தான். அவருக்கு பேட்டிங் சான்ஸ் கூட கிடைக்கல ரீசெண்டாக அவர் ஆடின எந்த மேட்ச்லேயுமே. பட் லீஸ்க்கை பொறுத்தவரையா அந்த கரேபியன் மேக்ஸ் T10 மேட்ச்சுக்கு மேட்ச் 30 ரன்னு இல்லை 20 ரன் ப்ளஸ் மினிமம் 2 விக்கெட்ன்ற மாதிரி எடுத்தார். பக்காவான ஸ்டெம் டு ஸ்டெம் போடக்கூடிய ஒரு ஆஃப் ஸ்பின்னர். இங்கே லெஃப்ட் ஹேண்டர்ஸே பெரிய அளவில் இல்லை அப்படின்னாலும் ரைட் ஹேண்டர்ஸ்க்குமே நல்லா பவுல் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் தான். ஸோ சப்போஸ் இந்த காப்பர் கான்லி வந்தார் அப்படின்னா ஒரு 2 லெஃப்ட் ஹேண்டர் ஆவாங்க ட்ரைவர்ஸ் கிட்ட அவங்க. பட் மற்றபடி உங்களுக்கு ரைட் ஹேண்டர்ஸ் தான் இருக்காங்க. லாஜிக் படி பார்த்தா இவருக்கு ஓவர்ஸ் குறையும். பட் ஆனால் குவாலிட்டி பிளேயர், ஸ்டெம் டு ஸ்டெம் போட்டு விக்கெட் எடுக்கக்கூடிய பிளேயர். பேட்டிங் வந்தாலும் நல்லா ஆடுவார். கிரீவ்ஸு ஸோ மினிமம் ஒரு விக்கெட் எந்த டீமாக இருந்தாலும் பேட்டிங் வந்தால் 20 ரன் ஆடக்கூடிய ஸ்டெடி ஒரு 30 பாயிண்ட் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான் மார்க் வாட். ஸோ மோஸ்ட்லி இவரோட பவுலிங்கை பிக் பண்ணி அடிக்கிறதுன்றது எல்லாருமே தடுமாறி இருக்காங்க. ஃபுல்லாக ரைட் ஹேண்டர்ஸ் இருக்கிறதுனால மேபி விக்கெட் கிடைக்கலாம். நீங்கள் லீஸ்க்காக ஒரு ரிஸ்க் எடுத்து ட்ராப் பண்ணால் கூட முடிஞ்ச அளவுக்கு மார்க் வாட்டை வந்து எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்டெடியான பிளேயர். டெத்தில் வீல் இனிஷியல் ஸ்பெல்லு டெத்தில் பவுல் பண்ண வாய்ப்புகள் இருக்கும். ஷெரீஃப் டெத்தில் பவுல் பண்ண வாய்ப்பு இருக்கும். மேபி கிறிஸ்டோல் வந்து இனிஷியலாக வந்து ஓவர்ஸை முடிக்கலாம். இல்லை அந்த லெஃப்ட் ஆம் சீமரை வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா மேபி அவரை கூட வந்து ட்ரை பண்ணலாம். ஓவரால் உங்களுக்கு ஸ்காட்லாண்ட் சைடில் இனிஷியல் ஸ்பெல்லில் கண்டிப்பாக வீலை வந்து ட்ரை பண்ணுவாங்க. இவருமே பிளாஸ்ட் மேட்சஸ்லாம் ஆடிருக்காரு. கவுண்டி மேட்சஸ் நிறையா ஆடின ஒரு பிளேயர் தான். ஷெரீஃபு இனிஷியல் ப்ளஸ் டெத்து. ஷெரீஃப் வந்து ஒரு 2 விக்கெட் எடுத்திருந்தார் ஆஸ்திரேலியா கூட வேர்ல்டு கப்பில். கிறிஸ்டோல் ரொம்ப பேஸில் போடக்கூடிய ஒரு பிளேயர். மேபி மார்க் வாட்டா ஸோ ஓரளவுக்கு டீசெண்டாக விக்கெட் எடுக்கணும் வாய்ப்புகள் இருக்கும். லீஸ்க்கு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் டவுட் இருக்குது. ஓவர்ஸை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். மெயினாக இவங்க 5 பேர் வந்து பவுலராகவும் லீஸ்க்கு ஒரு 6th பவுலராக யூஸ் பண்ணுவாங்க. தேவைப்பட்டால் மெக்மூலமனை ட்ரை பண்ணலாம் 7th பவுலர். ஆன் டைமில் வந்து யார் ஆடுறாங்கன்றதை பார்த்துக்கோங்க. இந்த சைடில் பெஸ்ட்டு பிக்ஸு பெஸ்ட்டு கேப்டன் சாய்ஸ்னால் பவுலிங் போடுவார்னு தெரிஞ்சுட்டா மெக்மூலமன் நல்ல ஒரு பிக்கு, நல்ல ஒரு கேப்டன் சாய்ஸு. ஹை ரிஸ்க் எடுக்கிறவங்க நீங்கள் மார்க் வாட்டை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். அவர் ஒரு ஆப்ஷன் தான். லீஸ்க்கு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால ஒரு டவுட்டுன்றது வருது. கிராஸை பொறுத்தவரையும் அந்தளவுக்கு ஃபார்மில் இல்லை.
பேரிங்டன் சேசிங்கில் நல்லா ஆடக்கூடிய ஒரு பிளேயர். ஃபஸ்ட் பேட்டிங்லேயும் இப்போ ரீசெண்ட் டைம் நல்லா தான் ஆடி இருக்காரு, பேச விரும்பக்கூடிய பிளேயர். ஜான்ஸ் கொஞ்சம் டவுட்டு தான், முன்சி கொஞ்சம் 50-50 பார்த்துக்கலாம். இங்கே யார் விக்கெட் எடுப்பாங்கன்றதை கெஸ் பண்ணுறது கஷ்டம் தான். ஃபஸ்ட் ஆர் செகண்டு மேபி டெத்தில் பவுல் பண்ணக்கூடிய ஷெரீஃபை வந்து எடுத்துக்கிறது ஒரு பெட்டரான ஆப்ஷன்ஸாக இருக்கும். ஒன் சைட் டீம் வேணாலும் ஆஸ்திரேலியாவுக்கு ஃபேவராக நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. இங்கே பெஸ்ட்டு கேப்டன்சி சாய்ஸில் இவங்க 2 பேத்துக்குமே நீங்கள் கேப்டன்சி சாய்ஸ் கொடுத்து கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். பவுலிங் ஆப்ஷன்ஸ் வந்து இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய எல்லாருமே பவுலிங் ஆப்ஷன்ஸ் தான். மிச்சல் மார்ஸ் பவுல் பண்ணுவாரா அப்படின்றது டவுட்டு தான். ஏன்னா இவ்வளோ பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருந்தால் அவர் பவுல் பண்ண மாட்டார். பட் மார்க்கஸ் ஸ்டோய்னிஸை மோஸ்ட்லி பவுலிங் ப்ளஸ் பேட்டிங் தான் இப்போ ரீசெண்ட் டைம் ஃபுல்லாமே ட்ரை பண்ணுறாங்க. ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் ஆப்ஷன். இப்போ மெயின் பவுலரே இல்லை, எல்லாமே வந்து இப்போ சைனா பட் அதுக்கப்புறம் நேத்தன் லீஸ் இருக்கிறதுனால மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ் ஓப்பனிங்லேயும் பவுல் பண்ணலாம், டெத்லேயும் பவுல் பண்ணலாம். வேர்ல்டு கப்பில் யூஸ் பண்ண மாதிரி யூஸ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டான ஒரு பிக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ். சப்போஸ் சேசிங் வந்தால் நீங்கள் இந்த 2 பேத்துக்கு கூட கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து போகலாம் ரிஸ்க் எடுக்கிறவங்க. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜிஎல் ட்ரை பண்ணிங்கன்னா க்ளோஸாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். உங்களுக்கே தெரியும் பெஸ்ட்டு கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் வந்து மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ் தான் இருப்பார். டபுள் ஆப்ஷனு ஆடம் ஜாம்பாவுமே ஃபஸ்ட் பவுல் பண்ண நல்ல ஆப்ஷன். சப்போஸ் இவங்க ஒரு 120க்குள்ளே அவுட் ஆவாங்க, 100க்குள்ளே அவுட் ஆவாங்க அப்படின்னா நீங்கள் ஜாக் ஃப்ரேசரும் ட்ரைவர்ஸ் கிட்ட கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இனிஷியலாக வந்து கிளிக் ஆகிடுச்சு, நல்லா பேட்டிங் ட்ராக்னா 2 பேர் கம்மியான பால்ஸ்லேயே அதிக ரன்ஸுன்றதை அடிக்கலாம். ஒரு எஸ்ஆர்ஹெச் ஓப்பனிங் பேர் மாதிரி வந்து ஹிட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ ஆன் டைமில் பார்த்துக்கோங்க. விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ஸில் முன்சி அதுக்கப்புறமா இங்கீஸ் இருப்பாங்க. மேபி ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் இங்கீஸு கூட இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா எப்படினாலும் அவருக்கு பேட்டிங்கிறது கிடச்சிரும். ஸோ ஆன் டைமில் பார்த்துக்கோங்க. டிம் டேவிட்லாம் ஹை ரிஸ்க் தான், அந்தளவுக்கு மேட்ச் போகுமான்றது தெரில. க்ரீன் ஆடலை, இந்த இடத்துல காப்பர் கான்லி ஆடினார்னா கண்டிப்பாக வந்து பிக் பண்ணிக்கோங்க. டெத்தில் பவுல் பண்ண போகிறது ஜிவிஆர் சீனா பட் அதுக்கப்புறமா நேத்தன் எல்லிஸ். இனிஷியலில் பிரேட்லெட் பவுல் பண்ணலாம், தேவைப்பட்டால் அவரும் டெத்தில் பவுல் பண்ணலாம். அந்த 3 பேர் கம்பைன் பண்ணி பவுல் பண்ணிப்பாங்க. ஆடம் ஜாம்பா இம்பார்ட்டண்டான பிக்கு, சரியான ஒரு ரிதமில் இருக்கார். 100ல் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பவுல் பண்ணாலே 2-3 விக்கெட் எல்லா மேட்சுமே கிடச்சிச்சு. ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஃபார்ம்லேயுமே ஆடம் ஜாம்பா இருக்கிறதுனால ஒரு பெட்டர் கிராண்ட் லீக் கேப்டன் சாய்ஸ். ஸோ இங்கே மார்க் அவுட்டை கண்டிப்பாக வந்து பிக் பண்ணிக்கோங்க. சேஃபஸ்ட் ஆப்ஷன் இவங்க 2 பேர் தான், பட் லாஜிக்கலாக பார்த்தா இவரும் நல்ல ஆப்ஷனாக தான் இருப்பார். ஓவரால் கேப்டன் பெஸ்ட்டு சாய்ஸில் மார்க்கஸ் ஸ்டோய்னிஸை கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணலாம். ட்ரைவர்ஸ் கட்டு ஜேக் ஃப்ரேசரு. சப்போஸ் இனிஷியலில் ஒரு விக்கெட் போகும் அப்படின்னா மிச்சல் மார்ஸை ஹை ரிஸ்க்காக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆடம் ஜாம்பா பெஸ்ட்டு கேப்டன் சாய்ஸ் கிராண்ட் லீக்கில் ஃபஸ்ட் பவுல் பண்ணால் நேத்தன் எல்லிஸும் ட்ரை பண்ணலாம். இந்த சைடில் உங்களுக்கு ஸ்காட்லாண்ட் சைடில் மெக்மூலமன் சரியான ஒரு பிக்கு, பட் பவுல் பண்ணுவாரான்றதையும் பார்த்துக்குங்க. ரீசன்ட் ஃபார்ம் கொஞ்சம் டவுனாக இருக்குது, பட் ஓவரால் அவங்களோட பவுலிங் காம்பினேஷனை பொறுத்து தான் இருக்குது. ஹெட்ல ட்ரைவர்ஸ் கட்டு அந்த மேட்ச்சில் 68 ரன் ஸ்கோர் பண்ணியிருப்பார். மிச்சல் மார்ஸ் ஃப்ளாப்பு, மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ் 59 பவுல் பண்ணவும் வாய்ப்புகள் இருக்கும். ஆடம் ஜாம்பா ஒரே ஒரு விக்கெட் தான் எடுத்தார். இவங்க தரப்பில் பார்த்தோம்னா ஹெட்ல 35, முன்சி அந்த ஒரு மேட்ச் அடிச்சிருந்தார். வென்யூவில் 20 ரன் ஆவரேஜ். ஸோ மைக்கேல் ஜான்ஸு டக் அவுட்டு, மெக்மூலமன் ஸோ ஹெட்ல 60 ரன்னு, வென்யூலையுமே கிட்டத்தட்ட 3 மேட்ச்சில் 80 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பேரிங்டன் ஹெட்ல 42, வென்யூவில் 40 ரன் ஆவரேஜ். ஸோ ஸ்டாட்ஸ் வைஸாக பார்த்தோம்னா பேரிங்டன் பயங்கரமான ஒரு ஸ்டாட்டு. இனிஷியல் ஸ்விங் இருக்கும் அப்படின்னா டாப் ஆர்டர் ஃபுல்லாக கட் பண்ணிட்டு கூட நீங்கள் மிடில் ஒரு பேரிங்டன் அதுக்கப்புறமா லீஸ்க்கு கிரீவ்ஸின்னு கூட வந்து நீங்கள் பார்க்கலாம். கிராஸு 17 ரன் வென்யூவில் ஆவரேஜ், ஹெட்வேட் ஃப்ளாப் தான் ஆனார். லீஸ்க்கு ஹெட்வேட்டில் 5 ரன் விக்கெட் எடுக்கலை, பட் வென்யூவில் 9 விக்கெட் எடுத்திருக்காரு. கிரீவ்ஸு வென்யூவில் 2 விக்கெட் எடுத்திருக்காரு, ஹெட்வேட்லேயுமே ஒரு விக்கெட் எடுத்திருந்தார். ஸோ மார்க் அவுட்டு ஹெட்வேட்டில் ஒரு மேட்ச்சில் 2 விக்கெட்டு, வென்யூவில் 10 விக்கெட்டு. இம்பார்ட்டண்டான ஒரு பிளேயர். ஒரு 100ல் எடுத்திருந்தாங்க, ஒரு மேட்ச் கூட சான்ஸ் தரல. கிறிஸ் சோல் வென்யூவில் 6 விக்கெட்டும், ஷெரீஃப் ஒரு மேட்ச்சில் 2 விக்கெட்டு, ஹெட்வேட்டில் வென்யூவில் 8 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. ஸோ பிச் ரிப்போர்ட் வந்து இனிஷியல் ஸ்விங் இருக்கும், மிடில் ஆர்டர் பேட்டர் ஹெல்ப்பாக இருக்குது அப்படின்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி டீம் எடுத்துக்கலாம். இல்லை பக்காவான பேட்டிங் ட்ராக்னா நிறையா பேட்டர்ஸ் எடுத்துகிட்டு போகிறது பெட்டராக இருக்கும். மோஸ்ட்லி இப்படி தான் டீம்ன்றது செட் பண்ணியிருப்பாங்க ஒன் சைட் டீமாக. இந்த 3 பேரை சேஃபாக வந்து டபுள் ஆப்ஷன் மாதிரி, ஏன்னா இவருமே ஓரளவுக்கு பேட்டிங் ஆடுவார். மற்றபடி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆஸ்திரேலியாவோட பவுலர்ஸ் எடுத்து டாப் ஆர்டரை பிக் பண்ணியிருக்கேன். இது ஃபஸ்ட் பேட்டிங்காக இருந்தால், இல்லை செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் நீங்கள் இங்கீஸுக்கு பதிலாக வேறு பிளேயர் எடுத்துகிட்டு மிச்சல் மார்ஸுக்கு பதிலாக ரிஸ்க் எடுக்கிறவங்க வேறு பிளேயரை கூட நீங்கள் எடுத்துக்கலாம், இன்னொரு பவுலரை கூட. ஸோ ஆன் டைமில் வந்து பார்த்துக்குங்க. ஃபேப்லோன் ஆப்பு ஸ்மால் லீக் ட்ரை பண்ணி பாருங்கள். ECST10 ஒரு 2-3 மேட்ச் கொடுத்தேன், பட் கொடுக்கல. பட் பர்சனலாக நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ மினி ஜிஎல் கிராண்ட் லீக்ஸு ஸ்மால் லீக்ஸு ஓரளவுக்கு கிளிக் ஆகுது. மேபி அடுத்து நல்லா வந்தால் ECST10 கொடுக்கலாம். ஏன்னா அடுத்து நல்ல நல்ல மேட்சஸ் வரதுனால ஸ்டாப் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும்னு ஸ்டாப் பண்ணியாச்சு. ஸோ பார்ப்போம். பிளாஸ்ட் ஒரு சில மேட்சஸ் இருக்கும், இந்த சீரீஸ் இருக்கும், அதுக்கப்புறம் வேறு சீரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணுவோம். அப்புறம் ப்ரோ கபடி எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ரெகுலராக வந்து ப்ளே பண்ணிக்கலாம்.
ஸோ ஃபேப்ரான் ஆப்பில் அந்த எஸ்ஆர்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸ்மால் லீக் ப்ளே பண்ணுங்கள், டிஃப்ரெண்டான ஆப்போனன்ட்ஸ் கூட ஜாயின் பண்ணுங்கள், வின் பண்ணலாம். ஸோ ஓவரால் பெஸ்ட் கேப்டன் சாய்ஸில் மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ், ட்ரைவர்ஸ் கட்டு, ஜாக் ஃப்ரேசர், ஃபஸ்ட் பவுல் பண்ணால் ஆடம் ஜாம்பா, செகண்ட் பவுல் பண்ணால் ஆடம் ஜாம்பா. ஸ்ரீன் ஆபர்ட் வந்து டெத்தில் போகிறதுக்கான சான்ஸ் இருக்கும். பட் கண்டிப்பாக ஓரளவுக்கு டஃப் தருவாங்க ஸ்காட்லாண்ட். ஈக்குவல் டீம்ஸ் எடுங்க, நல்லா யோசிச்சிங்கன்னா கிராண்ட் லீக் க்ளோஸாக போகலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், எதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், கரெக்டான டெலகிராமாக பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னொன்று, இந்த டெலகிராமில் நிறைய ஆடு வரும், அதெல்லாம் நம்ம கொடுக்குறது கிடையாது. டெலகிராமாக கொடுக்குறது, எதுவும் மாற்றி எதுவும் ஜாயின் பண்ணிடாதீங்க. அப்படி நம்ம டெலகிராம் சேனலில் வேறு சேனலோட ஆடு வந்தால் அது ஜாயின் பண்ணாதீங்க, அது டெலகிராம் கொடுக்குற ஆடு தான்.